ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஏகே டியூக்கா. நான் உங்கள் ஏகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஏகே டியூக்கா சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து சர்வீஸ் வந்து விட்டுருந்தேன். அப்போது வந்து புது கலர் டியூக் 250 Gen 3 வந்து பார்த்திங்கன்னா டெட் ரைடுக்கு வந்து அவைலபிளாக இருந்துச்சு. வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்கிட்ட நான் லைசன்ஸ் எடுத்து போகல, அதனால் அந்த வண்டியை அப்போ ஓட்டி பார்க்க முடியல. ஸோ இப்போ எனக்கு அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே தான் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வண்டி கிடச்சிது அப்படின்னா இன்றைக்கி வந்து Gen 3 வந்து ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது, இந்த 250க்கும் அந்த 250க்கும் ரைடிங்கில் அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். ஷோரூம் போயிட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. சுவிட்சு வண்டி செம்ம காம்பாக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த அடக்கோட எனக்கு ரொம்ப பாரு, அதை நான் துப்புறேன். வண்டி இனிஷியல்லே நல்ல பவராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை நான் இங்கே கேமராவில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பட் 4500 வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஃபுல் நல்லா விஸ்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மிரர் செம ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா விசிபிளாகவும் இருக்குது. ஸோ வண்டியோட பவர் வந்து ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு 30 bhp இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 31 bhp 25 Nm டார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ கலர் இங்கே இருந்துச்சு. வண்டி நல்லாவே போகுது. சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து 800 mm தான். எனக்கு வந்து ரொம்பவே ஷார்ட்டான ஒரு டைமிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் நான் ஓரளவுக்கு என்னால் எப்படி இருந்தது அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் சொல்கிறேன். எனக்கு வண்டி நல்லா வந்து பிரிஸ்காக இருக்க மாதிரி இருக்குது. இனிஷியல் ஆர்பிஎம்லேயுமே கொஞ்சம், ஆனால் ஸ்டார்டிங் அந்த 1லேருந்து அப்படி ஏறுது பார்த்திங்களா, அங்கே மட்டும் லைட்டாக வந்து ஒரு இதுவாக இருக்குது. பட் 2000 அப்படி தாண்டும் போது நல்லா கொஞ்சம் அந்த பவர் ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாமல் அந்த 4500 கிட்ட வரும்போது நல்லா கொஞ்சம் பவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. வைப்ரேஷன் வந்து ஹேண்டில் பாரில் மட்டும் தெரியுது, மற்றபடி வந்து இந்த பேனல்லாம் பெருசாக வந்து தெரியல. பட் லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா டைஸ் கிட்ட லைட்டாக ஒரு மாதிரி கிர்ன்னு ஆகுது. அது என்ன மேட்டர்லாம் தெரியல. ஆனால் வண்டி செம்ம காம்பாக்ட் ஆகுது. நம்ம பழைய டியூக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஹேண்டில் பார் வந்து நல்லா டவுனாக இருக்க மாதிரி இருக்குது. சீட் ஹைட் வந்து 800 mm தான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இந்த வண்டி வந்து ஹேண்டில் பண்ணலாம். செம்ம காம்பேக்ட் வண்டி, ரொம்ப குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அது இது நிறையா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் இதில் வருது. ஸ்விட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளிக்கியாக தான் இருக்குது. இதில் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் 1 ஆவரேஜ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் ஆன் ஆஃப், ஆடியோ பிளேயர், லேப் டைமரு, ட்ரிப் இன்ஃபோ, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து ரோட்டில் தான் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வந்து இருக்குது. வண்டி கியர்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஸ்லிப்பர் கிளச் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வேறு வந்து குவிக் ஷிஃப்டர் வேறு இருக்குது. குவிக் ஷிஃப்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குவிக் ஷிஃப்டர் போகிறதுக்கான இடமே வராது போலி. ஸோ வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 2,90,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வருது. ஓவராலாக இதில் வந்து 3 கலர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நியூ கலர். இந்த நியூ கலருமே வந்து பார்க்க வந்து செமையாக இருக்குது சொல்லலாம். பட் என்னென்னா சேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். குவிக் ஷிஃப்டர் போட்டு பார்ப்போம். செம்மையாக இருக்குதுங்க குவிக் ஷிஃப்டரு, வேறு மாதிரி லேகே இல்லை. ரொம்ப ஷார்ட்டான டைம் தான். ஸோ வந்துட்டு இருங்க, 4th கியரில் இருக்கேன். 5th அசால்ட்டாக விழுதா. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது. சில இடத்துல கொஞ்சம் லேக் எலக்ட்ரானிக் த்ராட்டில். ஸோ அதுவே வந்து சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இது பண்ணோம். நல்லாயிருக்கு வண்டி ஓட்ட.
டயர் செக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 320mm, ரியர் வந்து பார்த்திங்கன்னா 240mm. வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பட் இந்த பேனல் வந்து சைடு மட்டும் கொஞ்சம் கிரன்னு வைப்ரேட் ஆகுது. லெஃப்ட் மாதிரி கூசுகிற மாதிரி இதாகுது. எலியன் வந்து அப்பப்போ பின்னாடி போகிறாரு. இதுக்கு அடுத்தது ஒரு சிக்னல் இருக்கும்ல பக்கத்தில், அங்கே போயிட்டு இப்படி திரும்பிக்கலாமா? என்ன மனுஷன் ஃபியூல் பிளிங்காவது போயிடுமா? இங்கே தான் நான் போயிட்டு வந்தேன். இதுகளும் சரி பண்ணுது. ஸ்விட்ச்சு அப்புறம் உங்களுக்கு அசார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்னு ஸ்விட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி டிசைனாக இருக்குது. அதுவும் இந்த இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்லைட் பண்ணிவிட்டு அப்புறம் செல்ஃப் வந்து போடுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு E20 ஃபியூவல் மெட்டல் டேங்கோட லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 15 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து 13.5 வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 வந்து கொடுத்துருக்காங்க. மிரர் நல்லா சாலிடாக இருக்குது. ப்ளஸ் வியூமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது. பிரேக் கொஞ்சம் பைட்டு மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி இது புது வண்டினால அப்படி இருக்கானான்னு தெரியல. ஃப்ரண்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ராங்கான பைட் வந்து ஃபீல் ஆக மாட்டுது. பாருங்கள் 60ல் இருக்கேன். கொஞ்சம் பைட்டு மிஸ் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஃப்ரண்ட் பிரேக்கு. மேபி ஓட்ட அந்த பைக் வருமானு தெரில. வந்து ஓகே நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் பழைய வண்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒய்டு கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்பவே குட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். மீடியம் ஹைட், அதாவது ஒரு 5.7 இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூட் ஆகும். வண்டியோட மைலேஜ் வந்து நீங்கள் மீடியமாக ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 35 மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். அடித்து ஓட்டுனீங்க அப்படின்னா 20 to 30 இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இதில் ஏபிஎஸ், ரோட் மோட், பைக் இன்ஃபோ, ட்ரிப் இன்ஃபோ, ஆடியோ பிளேயர், லேப் டைமரு, செட்டிங்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து இது எல்லாமே இருக்குது. ஹசார்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்க்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹைட்டாக நீங்கள் வச்சுக்கோங்களேன், உங்கள் கை வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெயின் இந்த இடத்துல வர மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு இப்போது பழைய 250 ஓட்டிட்டு இது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஹேண்டில் பார் ரொம்ப அப்படியே கீழே போன மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. கால்லாம் பயங்கரமாக 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா எட்டுது உங்களுக்கு. ஆனால் ஓவராலாக அது ஓட்டுறதுக்கு சரியான பவர். 5000 போகும்போது நல்லா ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் பெருசாக வந்து இதில் பேச முடியல, ஓரளவு பேசியிருப்பேன். மீதி வந்து முடிஞ்சால் தனியாக எப்படி இருந்துச்சு அப்படின்ற அந்த ஃபீல் வந்து சொல்கிறேன். பேக் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நார்மல், ரொம்ப வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் பிரேக் தான் வழக்கமான KTMல இருக்க அந்த பைக் வந்து மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. 5000 RPMலாம் வேறு மாதிரி போகிறதுங்க. இப்போ எனக்கு வந்து ஓட்டி முடிச்சிட்டேன். வேறு எதனா சொல்லாமல் விட்டு போனான்னு தெரில. ஓகே, நம்மளுக்கு யார் வண்டி கொடுத்தாங்கன்னா ரெட் ஹில்ஸ் KTM தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். சைட் ஸ்டாண்ட்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. பழைய இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரவுண்டாக அப்படியே நிறுத்தியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து ஓகேவாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறீங்களா உங்களையா? பைக்கில். ஸோ வண்டி ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துருச்சு. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஹேண்டுக்கிட்ட வந்து பெயின் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இது எனக்கு நல்லா கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்குது, நல்லா வைடாக இருக்குது பழைய மாடல். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹைட்டாக இருந்து ஓட்டிட்டு இந்த இது வந்து நல்லா நம்மளுக்கு சொகுசாக இருக்க மாதிரி இது ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி நல்லா அடி சொல்கிறது, நல்லா ஒரு மெத்தையில், அதாவது சீட்டு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது சொல்ல வரல, ஒரு மாதிரி நல்லா குஷனாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் மேலே மிதக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து ரொம்ப அப்படி கீழே இறங்கி போய் ஹைட்டு கம்மி பண்ணதுனால வண்டியே டோட்டலாக ஒரு மாதிரி, ஆனால் செம காம்பேக்டாக இருக்குது அப்படி சொல்லலாம்.
ஆனால் என்னென்னா ஹேண்டில் பார் வந்து அப்படியே கொஞ்சம் கீழே அப்படி டவுன் ஆன மாதிரி இருக்குது, அதாவது அப்படியே அமுங்கின மாதிரி இருக்குது, அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும் இந்த வண்டி. டாலாக இருக்கவங்களுக்கு சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. வண்டியோட ஒரு எஸ்ஓஹெச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, டிஓஎஸ்சி வந்து கிடையாது. அதனால் பெனிஃபிட்டும் இருக்குது, மைனஸும் இருக்குது. பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதுக்கப்புறம் அந்த சிம் வால் கிளியரன்ஸ் அந்த பிரச்சனை பெருசாக இருக்காது. ஈஸியாக வால்வ் வந்து கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு நல்ல பவரான வண்டி, நல்ல ஒரு ஹை கம்ப்ரெஷன் இன்ஜினு, நல்ல ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் அப்படின்னும் போது பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஓஎஸ்டி வந்து அந்த அளவுக்கு கேப்பபிளாக கேட்டிங்கன்னா கிடையாது. டிஓஎஸ்டி தான் அதுக்கான பவர் வந்து நல்லாவே உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ். ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து அதை கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டரில் நம்மளுக்கு வந்து 2 ஓவர் ஹெட் கேம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ வந்து சிங்கிள் கேம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வால்வும் எக்ஸாக்ட் வால்வும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் வந்து ஆகுது. நல்லா மிட் ரேஞ்ச் வந்து நல்ல பவர். பின்னாடி பில்லியன் உட்காந்துட்டு தான் வந்தார். அவர் வந்து கொஞ்சம் நல்லா க்ளோஸாக தான் உட்காந்துட்டு இருந்தார். ஆனால் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப லாங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. பட் ஓகே, ஓரளவுக்கு ஷார்ட் ரைடுக்கு வந்து ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பில்லியன்ட்டு ரைடர் சீட் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் ரொம்ப தூரம் ஓட்டலை, உட்காரும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னொன்று வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதில் நல்லா அதிகம், 175 mm நினைக்கிறேன், ஒரு போதுமான கிரவுண்ட் கிளியரன்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பெருசாக வந்து எதுவும் கம்மி தான், 152 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் பாய், டேக் கேர்.